guys, welcome back to Vijay Shumini Vlogs. இன்னைக்கு ஒரு vlogs போடுறேன். அது என்னன்னு பாருங்க. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேபி பேக் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னா பேக்கு, ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் ரீஓப்பனில் அதனால் எல்லா பேக்கும் இங்கே இருக்கும். வாங்கிக்கோங்க என்றவங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நகர் பாண்டியன் ஸ்டோர் இருக்கும். பாண்டியன் ஸ்டோருக்கு 8th கடை எஸ்கேபி பேக் கடை. பேக் ரிப்பரு என்னென்ன ரிப்பரு பேக்கில் எல்லா ரிப்பரும் பார்ப்பாங்க. அடுத்து இங்கே ஜூஸ் இருக்குது. பாதாம் மில்க், ரோஸ் மில்க்கு, எல்லா ஜூஸும் இங்கே இருக்குது. 2 டம்ளர் வச்சுருக்கேன். யாருக்கு நினைக்காதீங்க, எனக்கு என் குழந்தைனுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அந்த கட்டையை பார்த்திங்களா எவ்வளோ இதாக இருக்குது. எனக்கு அதுக்கு அந்த கட்டையை பார்த்தோன்னே எலுமிச்சை பழம் புளியணும் ஆசை. அதனால தான் வேகமாக சரி ஜூஸ் ஒரு வீடியோ போடுவேன் தான். அப்புறம் நன்னாரி, ப்ளூ கலர் நன்னாரி, அது ஒரு 3 ஸ்பூனு, இதில் ஒரு 3 ஸ்பூனு, அதில் ஒரு 3 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு அந்த கலரை பார்த்தோன்னே, எனக்கு ப்ளூனாலே மை ஃபேவரட் கலரா, அதனால் வேகமாக நிறையா கலர் இருந்துச்சு. அதனால் ப்ளூ கலர் தான் மை ஃபேவரட் கலர்னால ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன போடுவோம் அப்படின்னா சப்ஸா விதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுதான் அடுத்து எடுக்க போகிறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டேன், எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சப்ஸா விதை ஒரு டீஸ்பூன், இதில் ஒரு டீஸ்பூன், அதில் ஒரு டீஸ்பூன். சப்ஸா விதை என்னென்னா உடல் சூட்டை தணிக்கும். சப்ஸா நல்லது உடம்புக்கெலாம். அது டெய்லி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லது தான் சப்ஸா விதைலாம். அடுத்து ஐஸ் கட்டி, இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம். உடைக்கும் போதுலே கை அவ்வளோ ஜில்னஸாக இருந்துச்சு, அதனால் உடைக்க முடியாது, தூளாக போயிடுச்சு கொஞ்சம். சரி அப்படின்ட்டு உடைச்சிட்டு அடுத்து சோடா ஊற்ற போகிறேன். இதில் கொஞ்சம் சோடா, அதில் கொஞ்சம் சோடா. கொஞ்சம் நிறையா தான் ஊற்ற சொன்னாங்க சோடா, அதனால் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிட்டேன். அதில் அரை சோடா, இதில் ஒரு அரை சோடா, நல்லா சோடா ஊற்றிக்கிட்டேன். என் குழந்தை இதில் தான் அது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருப்பேன். அது நல்லா குடிப்பான் ஜூஸில். அதனால் அடுத்து கூலிங் வாட்ரு ஊற்றணும். அது என்ன வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கூலிங் வாட்டராக இருந்தாலும் எந்த வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது எசன்ஸ்லாம் நல்லா மேலே வரையும் வரும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம சோடா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும். அடுத்து ஸ்ட்ரா போட்டு பிடிச்சி பார்த்தேன். இனிப்பு சீனி எதுவுமே போடல, அதை நோட் பண்ணிங்களா. அதனால் இனிப்பு எதுவுமே போடாதனால நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் எங்கள் சித்தி ஐஸ் கட்டி உடச்சி கொடுக்குறாங்களா, அவங்க தான் எங்கள் சித்தி. நானே குழந்தை சேர்ஸ் போட்டு ஓகே காய்ஸ். வந்து எஸ்கேபி பேக் கடை எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டியன் ஸ்டோருக்கு 8th இருக்குது. ஓகே பாய், விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.